Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. காவிரிக்காக 86 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தவர் ஜெயலலிதா என்று அதிமுக உறுப்பினர் காமராஜ் பேசியிருக்கிறார். இன்றைய முதல்வர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மறுப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். முதல்வரை கர்நாடகா வரச் சொல்லிவிட்டு வரவேண்டாம் என்கிறார் டி.கே. சிவக்குமார் என்றும் பேசியுள்ளார். காவிரி நீருக்காக தொடர்ந்து 86 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தவர் ஜெயலலிதா என்று அதிமுகவின் சட்டப்பேரவை உறுப்பினர் காமராஜ் பேசியுள்ளார். மத்திய கூட்டணியில் இருந்தபோதும் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கியவர் கே. பழனிசாமி என்றும் அவர் பேசியுள்ளார். அவர் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். முதலமைச்சர் வா, எங்களுடைய மாவட்டத்துக்கு வந்து தண்ணி கொடுக்க மாட்டேன், வந்து பார்த்துட்டு போங்க, எங்களுடைய வறட்சியை வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி முதலமைச்சர் வர சொல்கிறார். சூழ்நிலை சரியா இல்லை, வர வேண்டாம் என்கிறார். இது தவறான நடவடிக்கை, இதுவரை இல்லாத நடவடிக்கை. முதலமைச்சர் அன்றைக்கு அது உணர்வுபூர்வமாக பேசினார். இருந்த போதிலும் இது எப்படி நம்ம ஒத்துக்கொள்ள முடியும்? வான்னு சொல்றது, வேண்டாம் சொல்றது, வா தண்ணி இல்ல வாங்க சொல்றது எப்படி சரியான நடவடிக்கையாக இருக்க முடியும்? இதை நான் டெல்டாக்காரன் என்ற முறையில், டெல்டா பகுதியை சேர்ந்தவர் என்ற முறையில் மிகப்பெரிய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அருமைக்குரிய அருமை சகோதரர்களே, பேரவைத் தலைவர்களே, இது ஒரு பக்கம். நம்ம இந்த காவிரி பிரச்சனைக்காக மாண்புமிகு புரட்சி அம்மா அவர்கள் 93ல 86 மணி நேரம் உண்ணாவிரதம் இந்த தலைவி மாண்புமிகு புரட்சி அம்மா 86 மணி நேரம் உண்ணாவிரதம். ஒரு பெண்மணி முதலமைச்சர் சொன்னார் 86 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தார்கள். அது ஒன்று. 22 நாட்கள் எடப்பாடியார் அவர்கள் இந்த காவிரி பிரச்சனையில் நாடாளுமன்ற கூட்டணியில் இருந்த பொழுதும் நாடாளுமன்றத்தை முடக்கினார்கள். காவிரி பிரச்சனைக்காக எடப்பாடியார் அவர்கள் நாடாளுமன்றத்தை முடக்கினார்கள். முதலமைச்சரை, இந்த அரசை கேட்டுக்கொள்வதெல்லாம் நம்முடைய எங்களுடைய ஜீவாதார பிரச்சனை. காவிரியிலே மேகதாதுவில் அணை கட்டப்பட்டு விட்டால் காவிரி எங்களுடைய டெல்டா பகுதி பாலைவனமாகிவிடும். எனவே உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தை முன்னாடி நடக்காத நடவடிக்கை இல்லை. நம்முடைய மின்துறை அமைச்சர் சொல்வதை போல இதுக்கு முன்னால் இல்லாத நடவடிக்கை இல்லை. அனைத்து கட்சி விவசாய சங்கங்கள் உள்ளடக்கிய அனைத்து கட்சியை கூட்டி இதற்கு உடனடி நடவடிக்கை, சட்ட நடவடிக்கை உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என காவிரி டெல்டா பகுதியுடைய பிரதிநிதிகள் ஒருவன் என்கிற அளவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு காவிரி டெல்டா பகுதி முழுவதும் எங்க பார்த்தாலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல நெல் தேங்கி கிடக்கிறது. ஏற்கனவே எடுத்த நெல் இப்ப எடுக்கிற நெல் தேங்கி கிடக்கிறது. திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 5 லட்சம், டெல்டா மாவட்டம் முழுவதும் 10 லட்சம் மூட்டைகள் தேங்கி கிடக்கிறது. அதனால அந்த மூட்டையும் மழையில நனைஞ்ச போது விவசாயிகள் கொண்டு வருகிற நெல் மூட்டையும் மழையில நனைந்து விடுகிறது. உடனடியாக எல்லா நேரடி நெல் கொள்முதல் இருக்கிற நெல்லை எல்லாம் உடனே நீங்கள் நகர்வு செய்து அனுப்பிட வேண்டும், கிடங்குகளுக்கு அனுப்பிட வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிமுக உறுப்பினர் காமராஜ் பேசிய காட்சிகளை பார்த்தோம். இன்றைய முதல்வர் அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் கூட்ட மறுக்கிறார்? அன்று காவிரிக்காக 86 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா என்று பேசி வருகிறார். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.